இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிலிப்பிலிப் அவங்க சேனல் இருந்தா பார்க்க போறோம். என்ன நோக்கி பாயும் தோட்டம் அந்த படத்தோட ட்ரோல் ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்கலாமா? எழுதிருக்கு கொஞ்சம் ஏதோ யோசி. ஸ்கிரிப்டே இல்லாமல் வீடியோ பண்ண சொல்லுவான். எனக்கு இப்போ ஒரு ஒளி தெரியுது, சாதாரண ஒளி இல்லை. அந்த படத்துல தான் பேசாமலே ஃபுல்லா பேக்லேயே பேசி தொடைய பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு நவம்பர் முடியுது, நாளைக்கு டிசம்பர் 1 அடிச்சு நவத்து ரெடி ஆகிட்டான். ஒத்த அதுக்கு முன்னாடி பாடு நான் ஆரம்பிக்கிறேன்டா. கூப்பிட்றாங்க, பதில் சொல்லணும். ஸ்கிரிப்ட் என்ன யோசிக்கணும். யோசி 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 யோசி. ஸ்கிரிப்ட் தான் ரெடி பண்ண சொன்னேன், சொல்லலை. இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். கவுண்டர் கொடுக்க சொன்னா பேக்கு புண்ட மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு தீயை நான் பார்க்குறேன். சாதாரண தீ இல்லை, வலுமட்ட கொதி. அவனை கேளு மொத்த பாடு ஸ்கிரிப்ட் எங்கன்னு கேள்றான். ஸ்கிரிப்டியா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மண்டைக்குள்ள வாய்ஸ் கேட்டா மென்டல் குண்டேன்றாங்க. அதனால ஒழுக்க மயிராக வாயில் பேசிக்கொள்வது நல்லது. சோ வாடோ இந்த படம் பாக்குறப்ப ஒரு அச்சம் என்பது மடமையோட ஒரு சீக்வல் மாதிரி தெரிஞ்சு சார். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, அச்சம் என்பது மடமையோட கண்டிப்பா வராது. நம்ம என்ன பண்ணிடலாம், இதே கதையை தனுஷ் கிட்ட சொல்லி நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு இதை பண்ணியிருக்கோம் அப்படியோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஆனா இங்கதான் வந்து என்னாச்சு, அச்சம் என்பது மடமையோட பை காட்ஸ் கிரேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. உடனே அவசரமா அந்த அண்ணன் கேரக்டர் ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்கி போய் அங்க போயிட்டு என்னது ஆர்ம்ஸ் டீலிங் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் உருவாக்கி அதை பண்ணியிருக்காரு. அதுல எஸ்டிஆர் கேமியோவை நடிக்க வச்சது வந்து உச்சகட்ட ஹைலைட்டு நான் சொல்லுவேன். சசிகுமார் நீ அதை உருவக்கேலின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அச்சம் என்பது மடமையோட பார்த்திருக்கியா? அது என்ன நடக்கும், கடைசியா போலி ரஜினிகாந்த் முரளிதரன் வேற ஸ்டேட்டுக்கு போவார், ஞாபகம் இருக்கா? அந்த ரஜினிகாந்த் முரளிதரன் தான் இந்த படத்துல நமக்கு திருவா வந்து அருள் பாலிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சசிகுமார் பேசுன இங்கிலீஷ். This is hurting badly தம்பி bro. இந்த மேகா காசு சொல்லுவாரு, you have to take care of your wound. தாட்டியரே அதுக்கு அப்படி பார்த்தா அந்த ஒரு சில இடத்துல அவரோட அந்த கியூட்னஸ் வந்து வெளியே வந்துருது. மருமகன் அந்த பொண்ணை ரகுவல காப்பாற்றணும், இருவரும் காப்பாற்றணும். இதுதான் கௌதம் மேனனோட எல்லா ஆஸ்பெக்டும் இந்த படத்துல இருந்திருந்தாலும் ஒரு கிழவிகளுக்கு நடுவில் ஒரு சாங் இருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி ஃபார் யூ சசிகுமார் சார். இந்த படத்துல ஹீரோ வந்து மெக்கானிக்கல் படிக்காம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார். நான் நினைச்சேன் மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல நினைச்சேங்கிறது 2 தடவை அழுத்துவாரு. மேகா ஆகாசை எந்த அளவுக்கு அழுத்தினாரோ அதை விட அதிகமா அழுத்தினாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர். அந்த பையனுக்கு கொஞ்சோண்டு இம்மி அளவு மூளை இருந்ததுனால என்ன பண்ணிட்டான், அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டான். அந்த பையனோட சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சி. அந்த பையனுடைய தந்தை வந்து வேலராமமூர்த்தி. அவ்வளவு இயல்பா இருக்காரு சார். நீங்க டைலாக்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த படத்துல உங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. வழக்கமா ஒரு ரா கேரக்டர் பண்ற வேலராமமூர்த்தி வந்து இதுல ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் பண்ணிருக்கு. தம்பி வீட்டை பார்த்தா எப்படி இருக்கு, நல்ல ஒரு வீடு. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணை தோட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த பையன் ஒழுக்கமா டிகிரி முடிச்சிருந்தான்னா சுயசாதியில ஒரு திருமணம் பண்ணிட்டு அந்த தங்கச்சி இருந்தது, அது மேபி அது லவ் மேரேஜா இருக்கலாம். ஃபேமிலிக்கு ஒரு லவ் மேரேஜ் அலவுடு. ஆனா உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்து கட்டியிருந்தான் அப்படின்னா அந்த பண்ணை அடிமைகள்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். பட் இது யாரை விட்டுச்சு, கௌதம் மேனன் படத்துல வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே பீடன்னு அவனுக்கு தெரியல. என்னைக்கு அவன் லேக்கா பின்னாடி போனானோ அன்னைக்கே அவன் கழுத்துக்கு மேல கத்தி நேக்கா வந்துருச்சு. இது நான் ஏதோ இந்த படத்துக்காக நான் சொல்றேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஆறாவதா மாயா இவ்வளவு ஏன் தலைவன் எப்ப நீ ஹீரோயினை தொடுறியோ அப்ப உனக்கு தீர ஆரம்பிக்குது. அது ஒரு ஹனி ட்ராப் மாதிரி உனக்கு பார்த்த கவர்ச்சிகரமா இருக்கும். கௌதம் மேனன் பட ஹீரோயின் கல்லு கையிலே ஓட்டிட்டு இரும்போற அன்னையோட ஒண்ணு லாரியில துரத்த ஆரம்பிச்சிருவான். எனக்கு இது எல்லாத்துக்கும் மீறி என்ன அப்படின்னா, நான் ஒரு வேலராமமூர்த்தி வெறியன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, நம்ம அந்த விசிறி சாங் பண்ணிருக்கோம், அதுலயே நீ சொல்லியிருக்கோம். கிளைமேக்ஸ்ல இந்த திட்டமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டதே வேலராமமூர்த்தி முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். தமிழ் படத்துல வர மாதிரி ஒரு ஷேடோல வந்துட்டு ஒருத்தன் போன் பண்ணி அவனையும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். மிஸ்டர் டி அதே மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட்லாம் வர்றப்ப
அவரு ஒரு ரைட்டருங்கிறதுனால அவரோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல மூடிட்டு இருந்தாரு. கௌதம் மேனன் படத்துல கிராமங்கள் வந்து ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கும். நீங்க AOM அந்த படத்துல ஒரு பாட்டு வரும்ல, அதுல வந்து நீங்க பார்க்கணும். நான் இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு தலைவர். வாங்க இது ஓயா தானே, வாங்க உட்கார வச்சுட்டு அப்படியே விருந்து பரிமாறிட்டு டிவி அப்படியே ரெடி பண்ணி, இதே நம்ம சிட்டியா இருந்தோம்னா இப்பெல்லாம் விடுவாங்களா, கிராமம் தாங்க. அந்த மாதிரி ஒரு கிராம ஃபெட்டிஷ் உள்ள ஒரு இயக்குனர். அண்ணே உங்க மகனை அடிக்கணும்னு நினைக்கும் போது என் கண்டு கலக்குது, கயிறு அடுங்குது. ஆனா அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுனால நான் சாட்டை எடுத்து அடிக்கிறேன். அது மாதிரி எங்களை மாத்திட்டீங்க கௌதம், சாரி. ஆனா ஜோஷ்வா ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஜோஷ்வா அத்தியாயம் 3 ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளை இவை போல் காக்குறதுக்கு ஒரு மாதிரி இப்படி ஒரு டைரக்டர் லாக் பண்ணி எனக்கு ஒரு படம் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா நான் என்னதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் தொம்மையா இருந்தாலும் எனக்கு ஒரு ஹீரோ வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இவை போல் காக்க மாமா, ஐ மிஸ் யூ மாமா. படத்துல எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் வந்து படத்தின் டைட்டிலில் வரக்கூடிய அந்த புல்லட். அந்த புல்லட் வந்து அந்த பக்கல தொலைக்கிறதுக்குள்ள பாதி படம் முடிஞ்சது. உள்ள ஓபன் பண்ணிட்டு 786 இந்த நம்பர் பிளேட் இருக்கு அப்போது ஒரு தடவை காட்டுனா ஒத்துக்கிட்டேன், 2வது தடவை அண்ணன் கொடுத்து கிச்சு. தேங்க்ஸ் அண்ணா. நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன், நான் going to fight. சோ முதல்ல என் போன்ல ஏர்ப்ளேன் மோட் மாதிரி ஒரு மோட் செட் பண்ண போறேன். ஆட்டோ பைலட் இல்லன்னா வராது. பெரிய கான்ட்ரால வரக்கூடிய கேரக்டர் இவரு. அந்த மோட் செட் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திடுவாரு. அதே மாதிரி எண்ட்ல இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மோடு தான், டெத் விஷ் மோட். சரி நம்ம நினைப்போம் செத்தாலும் தாலி சும்மா இருப்பாங்க, அப்போ பேசுவேன் நான் செத்து போயிட்டேன், அதுக்கப்புறம் பேசிட்டு ஏன்னா இது ஒரு மைண்ட் வாய்ஸ் நீங்க கேட்டுட்டு தான் ஆகணும். ஆக இதே நம்ம இந்த பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க நீ பாப்பீங்க வந்தா the neighbor is annoying and talking, please take that fucker outside னு சொல்லிருப்பாங்க. 2 பேர் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட போட்டு பல்கா வந்து நம்மள தூக்கிட்டு போயிருப்பானுங்க வெளியில. ஓகே, இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சுனைனா நல்ல கும்தாவா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தன்னுடைய கருத்துக்களை ஒரு வில்லன் மூலியமாக அடிக்கடி பேச வச்சுக்கிட்டே இருக்கு. என்னதான் குறைகள் இருந்தாலும் கௌதம் மேனன் படத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா வசனங்கள் வந்து அல்டிமேட்டா இருக்கும். உண்மையாவே இந்த படத்துல அதே மாதிரி டைலாக்ஸ் வந்து நிறைய இருந்தது. எனக்கு வந்து இந்த டாவின்சி கோட் வந்து தமிழ் டப்பிங்ல பார்த்த மாதிரியே இருந்தது. அவள் நட்சத்திரங்களின் நடுவே துயில் கொண்டிருக்கிறாள், அந்த மாதிரிலாம் நடுவுல அடிக்கடி வந்து டாவின்சி கோட் தமிழ் டப்பிங் வசனங்கள் வந்து அப்படி தூவப்பட்டு இருக்கின்றன. நடிகையின் மடியில் ரசிகன் நான் விழுந்தேன், நட்சத்திரங்களின் நடுவே அவள் துயில் கொண்டிருக்கிறாள். நாங்களும் மடியில விழுந்திருக்கோம். வாரமலர் பிரிச்சு வச்சுட்டு புக்குக்குள்ள தலையை வச்சுக்கிறது. இல்லடா ஒரே என்ன பசையா இருக்கு, இல்லம்மா தலையில எண்ணெயா இருந்துன்னு தொடச்சுமா. அதே என்ன சிம்ரன் தொப்புள் கிட்ட தொடச்சிருக்க, அவங்களுக்கு வயிற்று வலி, தொப்புளுக்கு என்ன வைக்கணும்னு சொல்லி நான் பண்ணேம்மா. நம்ம கிருஷ்ணன் நாயர் சொன்னார்ல இங்க இருக்கிற அமெரிக்கா இங்க இருக்குன்னார, இது மாதிரி இந்த படத்துல வந்து இவரு இங்க இருக்கிற மும்பை அப்படின்னாரு. போயிட்டு வா, you should go and think. உனக்கு ஒரு அட்வென்ச்சர் தேவைப்படுது, மேரேஜ் அன்னைக்கு வந்துடணும், என்ன போயிட்டு வா பாய். அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் கேஷுவலா இருக்காரு. வேலாராமூர்த்தி ஏதோ திட்டுவாருன்னு பார்த்தா அந்த சீன்ல ஒரு டைலாக் இல்ல, போடா எக்ஸ்பிரஸ்லயே நான் கவர் பண்ணிடுறேன். அங்க அவ்வளவு அமுழு தும்ளி ஆயிட்டு இருந்தது. எங்க மும்பைல பெத்தவங்க ஒரு போன் அடிச்சு எங்கப்பா இருக்க, கல்யாணத்துக்கு உயிரோட வருவியா இல்ல ஃப்ரீசர் பாக்ஸ்ல வருவியான்னு கேட்டாங்களா இல்லையா? ஒன்னும் கேட்கல. கல்யாணம் அன்னைக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி ஷர்பானி எல்லாம் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு சந்தோஷத்துல அப்படியே திளைத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, காதலும் கடந்து போகும்ல, ஒரு உயிரினத்தை எடுத்து ட்ரங்க் அண்ட் ப்ரான் அதை குடிச்சு சந்தோஷமா மிதந்துகிட்டு இருக்கும், அதை தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சிருவாங்க. அந்த ட்ரங்கன் பிரானாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் வேலராமன். பையனே வரலினாலும் நான் சர்வாணி எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா கல்யாணத்தை குஜி பண்ண போயிட்டு இருக்கேன். பந்தல்ல பரிமாறதுக்கு பையன் இல்லைன்னா யாரா கேட்பாங்களேங்கிற வருத்தம் கொஞ்சமும் இல்லை. அப்படியே சர்ப்ரைஸா இருக்குங்க, வாங்க சீஃப் கெஸ்ட் இல்ல கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற அவங்க அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க. யாரு கூட அவளை பார்த்திருக்கேன், இப்ப யாரா புதுசா அம்மா இவங்க ஒரு பழைய ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் வருவாங்க. இந்த படத்துல ரகுவோட ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த சீன்லன்னா ரகு வந்து செத்து போயிடுவாரு, அப்போ வந்து அந்த நாகராஜன் கூட படுத்துட்டு ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கு. நாகராஜன் கொஞ்சம் விட்டுருந்தா லிப் லாக் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் மறுவார்த்தை பேசுறது வரும்னு நான் நினைச்சேன். சோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வர வேண்டாம், எனக்கு பாராட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சசிகுமாரோட டெடிகேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து பாராட்டப்படணும். எஸ், அவரு போலீஸா வந்து அந்த மேகா ஆகாஷை காப்பாத்துற அது இடத்துல வந்து மேகா ஆகாஷ் சொல்லுவாங்க, அவர் 24 மணி நேரம் லேப்டாப்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துட்டு தனுஷ் பாப்பார் என்ன இருக்கு அப்படி அதுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டும் போது அப்படி வந்து ஒரு VFXல இல்ல, அது ரிப்போர்ட் கூட வாய்ஸ் ஓவர்ல இருக்கு. விடிய உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைச்சேன். இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் யூடியூப்ல ஏத்துவேன், ட்விட்டர்ல ஏத்துவேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஆஃப்டர் எஃபெக்ட்ல அனிமேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டர் ஆகிறதுக்கு டைம் ஆகுமா இல்லையா? அந்த டைம்ல வந்து மேகா ஆகாஷ் வந்து அப்படி பாத்துட்டு அரக்கன்ல பாத்துட்டு இருப்பான். அவன் 2 அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். எங்க அப்படி ஸ்க்ரால் பண்ணா விட்டோம்னா சிஸ்டம் ஆஃப் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல பக்கத்திலே சார்ஜ் போட்டு உட்காந்து
ஸ்கிரிப்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மேல இருக்காது. எங்க சார் ஒரு பண்டிலே காணோம். நாயர் அத்திப்பட்டிங்கிற ஒரு ஊரே காணோம். அந்த பண்டில் ஃபுல்லா சோப்பு போட்டு நிரப்பி சோ பாடு சோ பாடா சோ மை பாக்கிங் பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். பாக்கிங் பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். அந்த தந்தை வந்து கல்யாணத்தை பற்றி மட்டுமே குறியாக இருக்கிற பையனு கவனிக்க முட்டியே போ சிவசாமி. அந்த வீடு வந்து ஒரு செக்ரிகேட்டடான ஒரு பிளேஸ். அங்க வந்து சேட்டலைட்லாம் வந்து ஒர்க் ஆகாது, டிவி எல்லாம் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது. அவன் படத்துல நடிக்க போறான் அதெல்லாம் தெரியாது. அவங்க அப்பா வாரமலர் நடுப்பக்கம்லாம் பார்க்க மாட்டாரு. படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகம். வசனங்கள் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இந்த அன்புடன் அந்தரங்கத்துல கதைகள் பார்த்துருக்கேன். நான் என் அத்தை வீட்டில் தங்கி படிக்கிறேன். எதிர் வீட்டில் ஒருத்தி இருந்தால் கண்கள் மோதிக்கொண்டன. காலேஜ் முடிச்சா வீடு முடிச்சா கல்லு குடிக்கலாம். ஐசாரி கணேஷ் அவரோட உதவியால விஆர் சாரி கௌதம் பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம எழுதுல வந்திருக்கு. ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ரேடியோ பப்ளிக், ஆங்கர் போன்ற வெப்சைட்கள்ல கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது அந்த படம் வந்து ரொம்ப பிரச்சனையாகி லேட் ஆகி ரொம்ப லேட்டா அதுக்கப்புறம் நிறைய வாய்ஸ் ஓவர் தான். அந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர். சும்மாவே நான் வந்து அதாவது ஹீரோ அப்படியே இருப்பாரு, நான் வாய்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இவ்வளவு வெயிட் பண்ணி லேட்டா நான் கிட்டத்தட்ட அச்சமன் அதோட அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் அது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அது வராதனால சரி இதே மாதிரி ஒரு படம் எடுத்துருவோம்னு எடுத்துட்டாரு போல இருக்கு சிம்பு வச்சு. அதுக்கப்புறம் இதுவும் வந்ததுனால இதையும் விட போய் என்னடா ஒரே மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பொறுமை இல்ல ஆமா, பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா அந்த மறுவார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். ஏன் அவ்வளவு தூரம் இல்ல அவன் டக்கு டக்குன்னு எடுத்து விடணும்னு சொல்றதுனால அப்படியே விட்டுட்டாங்க. அதுல மாட்டினவர் தான் வரிசையா படமா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு வரும். நல்லா இருந்துச்சு. ஓகே, இம்மிடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.